அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஆச்சரியம், அதிர்ச்சி, ஆனாலும் அது வந்து உண்மை. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு விமானத்துல ஒரு சின்ன பையன் வந்து வழக்கமான இருக்கையில இல்லாம லேண்டிங் கியர்ல வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்கான். இந்த அதிசயத்தை தான் வந்து உங்களோட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். சரி வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன், பார்க்கலாம். இந்த செப்டம்பர் 21 வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து காபூல் நகர்ல இருந்து காம் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு விமானம் RQ4401 என்ற அந்த விமானம் வந்து டெல்லியை நோக்கி வந்து வந்திருக்கு. டெல்லியில வந்து 21 11:10 வந்து தரையிறங்கிருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் வந்து பறந்து வந்திருக்கிற இந்த விமானத்துல ஒரு 13 வயது சிறுவன் வந்து பயணப்பட்டிருக்கான். அந்த 13 வயது சிறுவன் வந்து எங்க பயணப்பட்டிருக்கான்னா லேண்டிங் கியர்ல அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்குமா, அந்த பெட்டியில வந்து பயணப்பட்டிருக்கான். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு பாருங்க. அதாவது அந்த பையன் வந்து ஆர்வ கோளாறுல அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வத்துல வந்து வந்திருக்குன்னு சொல்றான். அந்த விமானம் வந்து டெல்லியில தரையிறங்கிய உடனே வந்து எல்லா பயணிகளும் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கிற அந்த அதிகாரிகள் வந்து அந்த லேண்டிங் கியர் வந்து ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திருக்காங்க. அப்போ உடனடியாக அங்க போய் பார்த்த உடனே அங்க ஒரு 13 வயசு சிறுவன் வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்தது. அவங்களுக்கு உடனடியா வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த பையன் எப்படி இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து விசாரிக்க போயிருக்காங்க. அவன் வந்து ஆப்கானிஸ்தான்ல அந்த காபூல் நகர்ல இருந்து வண்டி கிளம்பும் போதே வந்து அவன் அந்த இடத்துல ஏறி இருக்கான். அந்த ஊர்ல இருக்கிற அந்த பையன் இது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவன் வந்தவன். அந்த ஆர்வ கோளாறுல அந்த இடத்துல அந்த லேண்டிங் கியர் இருக்கிற அந்த ஒரு பெட்டி வந்து அவன் அமர்ந்திருக்கான். ஸோ வண்டியும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி டெல்லி வந்துருச்சு. ஆனா அது வந்து கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்துல வந்து அந்த விமானம் வந்து பறந்திருக்கும். அதே போல அங்க வந்து கடும் குளிர் இருந்திருக்கும். அந்த விமானம் வந்து பறக்கும் போது ஒரு மிகப்பெரிய குளிர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் இல்லாம இருந்திருக்கும். ஆனா அந்த பையன் வந்து எப்படி வந்து உயிரோடு இருக்கிறான் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வியப்பாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகாரிகள் எல்லாம் வந்து அதை கவனிச்சிருக்காங்க. அந்த பையனை அவனுடைய அந்த வழக்கமான விசாரணை எல்லாம் வந்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரியான ஃபிளைட்லயே வந்து அவனை வந்து மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்கு அந்த காபூல் நகருக்கு வந்து திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த விமானத்துல இத்தனை செக்கிங் இருக்கு, இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் நடந்துட்டு இருக்குன்றத நம்ம வழக்கமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த செக்கிங் எல்லாம் வந்து பத்தலன்னு தான் அர்த்தம். ஒரு பையன் வந்து அதுவும் லேண்டிங் கியர் போய் ஒருத்தர் வந்து உட்கார்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அப்போ இதை நம்ம ரொம்பவே வந்து கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் செக்கிங் எல்லாம் வந்து மேல மட்டும்தான் நடக்குது. வண்டி ஏற இடத்துல, டிக்கெட் கவுண்டர் இந்த மாதிரி இடத்துலதான் நடக்குது ஒழிய வண்டி முழுக்கவும் செக் பண்ணணும் அப்படின்றது இந்த பையன் நம்மளுக்கு இருக்கிற அறிவுரை மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இந்த மாதிரியான பிரச்சனை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா ஆமாங்க, கண்டிப்பா நடந்திருக்கு. 2021 கௌதமாலாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து மியான்மர் சென்ற பயணத்துல வந்து இதே மாதிரி வந்து பயணிச்சிருக்காரு. அவர் வந்து தரையிறங்கும் போது உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்து அவர் வந்து காப்பாத்திருக்காங்க. 2023 வந்துட்டு ஈரான்ல வந்து பாரிஸ் சென்ற விமானத்துல அல்ஜீரியா சேர்ந்த வாலிபர்கள் வந்து ஒருத்தர் வந்து பயணிச்சிருக்காரு. 2024 வந்து டொமினிக் குடியரசுல புளோரிடா சென்ற ஒரு விமானத்துல வந்து சக்கரம் அமைஞ்சிருக்கிற அந்த பகுதியில 2 பேர் வந்து பயணிச்சு மூச்சு திணறல வந்து இறந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. ஆனா இந்த 13 வயசு பையனுடைய டிராவல் பண்ணதுன்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப புதிய விஷயமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சாதனை
பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல விஷயங்களை போயிட்டு அவங்க வந்து சாதனை பண்றது வந்து தவறு கிடையாது. இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்கள்ல வந்து அவங்க ஈடுபடுறதுன்றது ரொம்பவே தவறு. இதுல இந்த விமான நிலையத்துல விமான அதிகாரிகள் இவங்களுடைய அந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து டைட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சதீஷ் தகவல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.